வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ பதிவு போட்டு. இன்றைக்கி தான் விவசாயம் கழனிக்கு வந்திருக்கிறேன். பாருங்கள், தோட்டங்கள் தான் எல்லாம் பாருங்கள். மா இலை, தென்னை மரங்களை வச்சுருக்குறோம். இப்போ தான் அதை ஏன்னா இவ்வளோ நாளாக தண்ணி பாவிட முடியல. மானை வறட்சின்றதால மோட்ரு போட்டு எல்லாத்தையும் தண்ணி பாவிட்டு வச்சுருக்குறோம். இது பெரிய சொர்க்கம் என்னென்னா, இன்னத்த வேலை செஞ்சு நம்ம அலுப்பில் வந்தால் கூட ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த விவசாயத்தை பார்க்கும்போது, இது செடிக்கெலாம் தண்ணி விடும்போது ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்கள், இந்த மாங்கன்று போய் வளர்ந்துருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இது காய்க்கே வந்துடும். இதெல்லாம் வளர்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தண்ணி வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய சிரமம். தண்ணி தான் மழை கொஞ்சம் பற்றாக்குறன்றதால மானை முன்னாடியே காய ஆரம்பிச்சிட்டு நிறைய காஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அது மாதிரி நீங்களும் எங்கேயாவது தோட்டத்தை பாருங்கள், பசுமையான இருக்கிறத ரசிங்க. வில்லேஜ் கிராமத்தில் வந்து ரசிக்க ஆரம்பிங்க. வில்லேஜ் தாங்க நல்லாயிருக்கும். நகரம் சம்பாதிக்கலாம், ஆனால் வில்லேஜ் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் கவர்மெண்ட்டில் ஏதாவது இடத்த வாங்கி எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆகுங்க. அது நிம்மதி தரும். என்ன தான் சென்னையில் நம்ம நகரத்தில் வாழ்ந்தாலும் அது நரக வாழ்க்கை தான். நகரம்னாலே நரகம் தாங்க. டெய்லி ஒரு மிஷின் மாதிரி உழைக்கணும், ஓடணும், வெளியே ஓடணும், உழைக்கணும், கடக்க நாள் போய்டுன்னு தெரியாது. ஆனால் வில்லேஜில் அப்படி இல்லை. அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்திருக்கிறதுனாலும் நமக்கு அன்றாட பொழுது கழிக்கிறதுக்கு வில்லேஜ் ரொம்ப உகந்ததாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் நான் வில்லேஜை தேர்ந்தெடுத்தேன். அது மாதிரி சில நண்பர்களும் நீங்களும் எங்கள் வில்லேஜை தேர்ந்தெடுத்து பாருங்கள், ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். தேர்ந்தெடுத்து மட்டும் போதாது, இது மாதிரி மரம் செடி வச்சு அழகாக தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வச்ச தென்னை நமக்கு இளநீர் கிடைக்கும், நம்ம வச்ச மாமரம் நமக்கு மாங்கனி கிடைக்கும். நமக்கு இல்லைனா பின்னாடி ஒரு சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் உதவியாக இருக்கும். நிறைய வந்தவங்களா இந்த மரத்தை வச்சு சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஏதாவது உருவாக்கிட்டு போனோம் இல்லையா? அதனால் செடிங்களை வச்சுட்டு நல்ல மா செடி இடம் வச்சுட்டு அதில் பின்னாடி ஒரு சன்னதிக்கு நல்ல ஒரு இதுவாக கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? இயற்கை சூழல் சந்தோஷம். இதை உங்களை நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன். பகிர்ங்க. நண்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷம்.